ஏதோ ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குல்ல, அது திகிலாக மாறிட்டு அந்த பயம் அதிகமாகி அப்படி திகில் என்ன செய்கிறது, என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது ஒன்று அணுகாது, தூரத்தில் தான் இருக்கும், பக்கத்தில் வராது. ஏன்னு சொன்னால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன். அதனால இந்த பயம் திகிலெல்லாம் தூரமாக நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் உள்ளத்தில் பயம் இருக்குதா, திகில் இருக்குதா, என்ன காரியம்? அப்போ இயேசு கிறிஸ்து கூட இல்லையா? இயேசு கூட இருந்தால் பயம் இருக்காதுல்ல, திகில் இருக்காதுல்ல. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? நம்ம உலகத்தில் தானே வாழ்கிறோம், எப்படி பயம் இல்லாமல் இருக்கும்? பயம் வரும் போகும். பயப்படுகிற சூழ்நிலை நம்ம கடந்து செல்லுவோம், பயத்திலே மூழ்கி விட மாட்டோம். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ பயம் திகிலுக்கு தூரமாவாய்.